ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தாப்பினே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் கொடுத்து எங்களை கூட்டி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி தாப்பினே, நாங்க உடைய பாத்துல இந்த வசனங்களை தியானிக்கும்படியாய் கூறியிருக்கிறோம். இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து தாரும். மழையினால பாவக்காற்றினால எந்த தடைகளும் எங்களுக்கு நேரிடாதபடி இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதித்து ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் மை நோக்கி நாங்கள் சுபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் கற்றுக்கொண்டு அதே போல வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். நேரத்தை ஆசீர்வதித்து தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, good evening everyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் நம்முடைய தியானத்துக்கென்று நாம் ஏசாயாவின் 27ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரங்களில நாம் பார்த்தது சமாதானம் என்றால் என்ன, பீஸ், பர்சனல் பீஸ், பர்ஃபெக்ட் பீஸ் என்று சொல்லி பார்த்தோம். ஆனா அதுல நாம கற்றுக்கொண்ட ஒரு காரியம், நாம் சமாதானத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. அது கர்த்தரிடத்திலிருந்துதான் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷனுடைய எல்லா பிரயாசங்களும் முயற்சிகளும் அது ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்டோம். இப்பொழுதும் நாம் அப்படிதான் பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு கூடிய சூழ்நிலையில கூட நாம ஒரு சமாதானத்திற்கான காரியங்களை எட்டியிருந்தாலும் அது ஒரு நிரந்தரமான சமாதானம் அல்ல. ஆனா ட்ரம்ப் அவருடைய ஸ்பீச்ல அவர் அப்படிதான் சொல்றாரு, இட்டர்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டிங்கிறாரு. But that can be given only by God and not by any human efforts. Soon we will come to know that this will also fade away. அதையும் நாம் பார்க்கத்தான் போகிறோம். இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலைக்கு ஒரு நல்ல முடிவை நாம் இன்றைய சூழலில் பார்க்கிறோம். சோ இதுதான் கடந்த வாரத்துல நாம் தியானித்த காரியங்கள். இந்த வாரத்துல இன்றைக்கு நான் பார்க்க போகிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 27, 28ஆம் அதிகாரம் இரண்டுமே கடைசி நாட்களை குறித்ததான். இன்றைய நாளின் செய்தி டே ஆஃப் த லார்ட், கர்த்தரின் நாள், அன்று என்ன நடக்க போகிறது என்பதை குறித்த ஒரு சில காரியங்களை பார்க்கணும். எப்பொழுதுமே தீர்க்க தரிசன புத்தகத்துல நாம் ஒரு போக்கஸ்டா பார்க்கவே முடியாது. காரியங்கள் முந்தின வசனம் அப்படி ஒரு கோஹரன்ஸ் இருக்காது. Some of the compilation is done like that. அதனால நமக்கு தொடர்ச்சியாக நாம் எதையும் பார்க்கறதுக்கு முடியாது. ஆனாலும் கூடிய மட்டும் நாம் இதுவரைக்கும் ஆவியானவரின் துணையோடு நாம் சில காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த அதிகாரத்திலையும் முதல் ஒரு 3-4 வசனங்களில இந்த மிருகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இது பார்த்த உடனே நமக்கு நல்லா தெரியும் இது என்னன்னு சொல்லி. இது டிராகன்னு சொல்லப்படும், சர்பென்ட்னு சொல்லப்படும், ஏன்ஷியன்ட் சர்பென்ட், வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லப்படும். இதற்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கு வேதத்துல. இது நிறைய பேர் இது மித்தாலஜி, மித்திக்கல் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள்ல ஆனா இது மென்ஷன் பண்ணியிருக்கு. இதனுடைய பெயர் லிவியதான் என்று சொல்லக்கூடிய
அந்த பெரிய பாம்பு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 3 வசனத்துல நாம இதை குறித்து பார்க்கிறோம். இது கடலில் இருந்து வரக்கூடிய ஒரு மிருகம். இது ஒரு சர்பென்ட். இது ஒரு டீமன், டெமோனிக் ஃபிகர். இது வேதத்துல, சங்கீதத்துல, யோபுவின் புஸ்தகத்துல, ஏசாயாவின் புஸ்தகத்துல, இன்னும் அப்போகாலிப்டிக்கல் புக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைபிளில் இல்லாத சில புக்ஸுகள், அந்த புக்ஸ்ல ஏனோக், புக் ஆஃப் ஏனோக், இந்த புஸ்தகத்தை எல்லாம் நாம பார்க்கிறோம். இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது லெவியோதான் இஸ் an embodiment of chaos. அதே பார்த்தாலே ஒரு டீமன் மாதிரி தான் இருக்கு. டீமன் தான் அது. அது இருக்கிற இடமெல்லாம் குழப்பங்களும் பிரச்சனைகளும். இன்னைக்கு இப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம நிறைய கேள்விப்படுறோம்ல. chaotic situations, எங்க போனாலும் chaos. அடுத்து threatening to eat the damned when their lives are over. அப்படின்னா இது தன் வழியில் வரக்கூடிய எல்லாரையும் அது சாப்பிடும். குறிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அதற்கு அதற்கு பிரியமில்லாத மக்கள் எல்லாரையும் அது சாப்பிடும். ஆனா அதுக்கு அதை எதிர்க்க யாரால முடியாதுங்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ். அதை பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்குன்னா, இட் இஸ் சோ பிக் அண்ட் ஹியூஜ், சோ டிமானிக். அதனால நமக்கு அதை நாம அதை எப்படி மேற்கொள்றதுன்ற மாதிரி ஒரு நிலைமை. ஆனா வேதம் சொல்லுது, அதை கர்த்தர் ஜெயம் கொள்ளுவார், அதை முறியடிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அந்த முதல் 3 வசனங்களில் உள்ள செய்தி. பின்பு நாம் அதை பற்றி பார்க்கலாம். இந்த ஏசாயா 27ஆம் அதிகாரம் நான் சொன்னேன். இட் டிஸ்கிரைப்ஸ் த ஃபியூச்சர் டே ஆஃப் த லார்ட். கர்த்தரின் நாள். கர்த்தரின் நாள் சொல்லும்போது 2 விதத்துல நாம் அதை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே கர்த்தரின் நாள். பவுலுடைய நிருபங்களில அவ்விதமாக அவர் அதை குறிப்பிட்டிருப்பார். கர்த்தரின் நாள்னு சொல்லி அந்த ஓய்வு நாள், அந்த உயிர்த்தெழுந்த நாளே அவர் அப்படி குறிப்பிடுவார். ஆனா இங்க சொல்லப்படுகிற டே ஆஃப் த லார்ட் கர்த்தரின் வருகை நாள். அன்றைக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? எல்லா தீய சக்திகளையும் அழிக்க போகிறார். அதனுடைய உருவமாகத்தான் இந்த முதல் 3 வசனங்களில நாம் பார்க்கிறபடி லெவியதான் என்கிற அந்த பாம்பை காண்பித்து, அது எதற்கு உருவகமாய் சொல்லப்படுகிறதுனா, பூமியில் உள்ள அனைத்து ஈவில் போர்சஸ், தீய சக்தி, அதை எப்படி அவர் அதை மேற்கொள்ளுவார்? with his mighty sword. Have you ever seen Jesus or Christ or God with a sword? அந்த சோடுங்கிறது என்னது? வசனம், இருபுறம் உள்ள பட்டயம். அந்த வசனத்தின் மூலமாய் அவர் இந்த லிவியதானை அந்த கடைசி யுத்தத்துல வெல்லுவார். அதை குறித்து இந்த அதிகாரத்துல ஏசாயா எழுதியிருக்கிறார். குறைந்தது ஒரு 4000, சரி 3000 வருஷமாவது இருக்கும் இல்லையா? அதற்கு முன்பாக அவர் எழுதி வைத்துட்டு போயிருக்கிறார். அப்பவே கர்த்தர் அவருக்கு இத்தனை காரியங்களை விளக்கி சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் தீர்க்க தரிசனமா அவர் எழுதியிருக்கிறார். இதுல எவ்வளவு அவருக்கு புரிந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு நமக்கு இது எல்லாமே அர்த்தமா இருக்கிறது இல்ல? எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவர்கள் நாம். இந்த அதிகாரத்துல இந்த பாம்பின் அழிவை மாத்திரம் பற்றி பேசல, அல்லது தீய சக்திகளை அவர் ஒடுக்குவார் என்பதை மாத்திரம் பேசவில்லை. இஸ்ரேல் ஜனங்களை அவர் ஒரு திராட்சை தோட்டமாய் எப்பொழுதுமே அவர் அதை
உருவகப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறார். இதே தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரத்துல அதை அப்படி சொன்னார். இப்படி ஒரு திராட்சை தோட்டத்துக்காரர் ஒரு திராட்சை தோட்டத்தை பண்படுத்தினார், ஒரு திராட்சை தோட்டத்தை பாதுகாத்தார், எப்படி நீர் பாய்ச்சினார் எல்லாம் சொல்லி. ஆனா அந்த திராட்சை தோட்டம் அவர் எதிர்பார்த்த கனியை கொடுக்கலங்கிறத நம்ம 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். அதற்காக அவர் அதை எப்படி தண்டிப்பார்னெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த அதிகாரத்துல அதே போல இந்த இஸ்ரேல் ஜனங்களை திராட்சை தோட்டமாய் பார்க்கும்போது அதை அவர்கள் அதே மாதிரிதான் இருக்காங்க. அவங்க ஒண்ணும் பெருசா மாறல. ஆனா அவர்கள் மேல அவர் இரக்கம் கொண்டு அவர்களை இன்னும் இன்னும் அவர்களை பாதுகாத்து போஷித்து எப்படியாவது அவர்களை ஒரு கனி கொடுக்கும் திராட்சை தோட்டமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதற்கான முயற்சி பிரயாசங்களை எடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். So there is a vision of hope in this chapter. இந்த ரெண்டுமே நம்ம பார்க்கிறோம். The destruction of the evil and the message of hope. அப்போ இதுல அதேதான் திரும்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா அவருடைய நியாய தீர்ப்பையும் பார்க்கிறோம். அவர் எவ்விதமாய் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒருமித்தார், ஒன்று சேர்த்தார். எல்லா பக்கத்துல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை தன்னண்டே இழுத்து வந்தார். அவர்கள் எப்படி எருசலேமில கூடி ஆராதிக்க போகிறார்கள், இதெல்லாம் எப்ப நடக்கும்? அந்த கடைசி நாட்களில 1000 வருஷ அரசாட்சியில அன்றைக்கு மேசியா இந்த பூமியில வந்து அவருடைய கடைசி ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அப்பதான் அந்த உண்மையான பெர்ஃபெக்ட் பீஸ் அதை நாம் பார்க்க முடியும். அந்த சமயத்துல அவர்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கும். அந்த நாட்கள்ல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு கனித்தரும் திராட்சை தோட்டமாக மாறுவார்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசன செய்தியை இந்த அதிகாரத்திலே அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இந்த லேவியத்தான் ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துல இந்த லேவியத்தான சொல்லியிருக்கிறதுனால அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஐடென்டிஃபைடு வித் சர்பென்ட். அதோடைய ஷேப்பு, பாடி ஷேப் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பாம்பை போல இருக்கும். ஆனா இந்த லேவியத்தான் பை நேச்சர் எப்பவுமே அது கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு பிராணியாக, ஒரு மிருகமாக, ஒரு ஒரு ஜந்துவாக அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆதியிலிருந்தே. அதனாலதான் அந்த முதல் தோட்டத்திலேயே வேற எந்த மிருகமும் போல அந்த ஈவில ரெப்ரசன்ட் பண்ணல. It was represented as a serpent. Twisting, fleeing, இதெல்லாம் வந்து என்னன்னா ரெடி டு ஸ்ட்ரைக். இப்ப இன்னைக்கும் நம்ம இந்த சர்பன்ட்னாலே நம்ம எங்க சின்னதானாலும் பெருசானாலும் இட் இஸ் ஹைலி வெனமஸ். ஆல்வேஸ் மஸ்ட் ரிமெம்பர், சின்ன பாம்பு தானேன்ட்டு நம்ம விளையாடக்கூடாது. அது குட்டி முட்டையில இருந்து வெளியே வந்த உடனே அதுக்குள் வெனம் இருக்கு. அதனால அப்ப இருந்தே அது வந்து என்ன செய்யும், தீண்டும். அது ஆபத்தானதாய் முடியும். அந்த அதனுடைய மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தாலும் இட் would be so luring. கண்ணுக்கு அது நமக்கு ஒரு மாயை மாலே தோன்றும். அந்த பார்க்க பார்க்க அது எங்க இருக்குன்னு தெரியாது, இப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும், பக்கத்துல வந்திருக்கும். நமக்கு அதை வந்து we cannot judge it. It is so deceptive nature. அதோடைய நேச்சரே அப்படித்தான். And it is here we see this Leviathan is connected with the sea. நிறைய தரிசனங்களிலே கடலில் இருந்துதான் அந்த மிருகங்கள் எழுப்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். சமுத்திரம் வேதத்துல தீர்க்க தரிசனங்களிலும் சரி, கடைசி அடையாளங்களிலும் சரி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. அழிவுக்கு இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், அழிவு நிறைய இடங்கள்ல சமுத்திரத்தின் இறைச்சல்களினாலும் சமுத்திரத்தின் கொந்தளிப்பினாலையும் சுனாமியினாலையும் எல்லாம் வருகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த லேவியத்தான் இஸ் கனெக்டட் வித் சி. இது ஃபைனலா என்ன ஆகும்னா only God can control it.
இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்கான்னு சொன்னா நமக்கு தெரியும். பட் இன் சம் பிளேசஸ் இட் இஸ் ஆல்சோ சம்திங் லைக் திஸ் சிமிலர். அனகோண்டான்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பாம்பு, மனுஷனையே விழுங்கக்கூடிய ஒரு பாம்பு அப்படி இருக்குன்னு நாம கேள்விப்படுகிறோம் அமேசான் காடுகள்ல இல்ல அந்த அது மாதிரியான பகுதிகளில. பட் அதர்வைஸ் இன்னைக்கு நிறைய காணும். அதனால நிறைய நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது மித்திக்கல் கேரக்டர்னுவாங்க. பட் சின்ஸ் இட் இஸ் ரெக்கார்டட் இன் த பைபிள், we have to consider and we have to know about that. அதனாலதான் நம்ம இதை குறித்து இப்படி பார்க்கிறோம். இப்போ எங்கெல்லாம் அதை குறித்து சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோபு 3:8 1 minute. யோபு 3:8, யோபு 41, சங்கீதம் 74:14, சங்கீதம் 104:26. இந்த வசனங்களில் எல்லாம் நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரு லெவியத்தானை குறித்து இதே காரியங்களை நாம் சொன்னதை ஒவ்வொரு விதமாக அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஃபைனலா இட் வில் பி கிரஷ்ட் பை த லார்டுங்கிற அந்த முக்கிய செய்தியும் இங்க சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம வசனங்களுக்குள்ளாக வருவோம். முதல் வசனம், அக்காலத்திலே. ஏசாயாவுடைய அநேக சாப்டர்ஸ் பிகின் வித் in this phrase, அக்காலத்திலே. இது எந்த காலத்தை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிறது. கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இதுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னு பாருங்களேன். லிவியாதான், நீண்ட பாம்பு, கோணலான சர்ப்பம், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பம். இட் டிஸ்கிரைப்ஸ், இது அதுவே நமக்கு நல்ல டிஸ்கிரிப்டிவா இருக்கு. அதையெல்லாம் வைத்து அவர் கொன்று போடுவார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ 2-3 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை, திரும்பவும் பாருங்க, அக்காலத்திலே. அது ஒரு ஸ்டேஜ். அந்த அக்காலத்திலே அந்த பாம்பு அழிக்கப்பட்டது. அது ஜட்ஜ்மெண்ட். ஈவில், ஆல் ஈவில் ஃபோர்ஸஸ். இட் டசன்ட் மீன் 1000 வருஷ அரசாட்சியில இந்த பாம்பு வந்து இருக்கணும். இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் த ஈவில் ஃபோர்ஸஸ். அது குடும்பத்திலேயோ, அது சர்ச்சிலேயோ, சமுதாயத்திலேயோ, உலகத்துல எங்க இருக்கிற எல்லா தீய சக்திகளையும் அது குறிக்கிறது. அதை கர்த்தர் அழிப்பார், அந்நாட்களிலே தண்டிப்பார். அது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நியாய தீர்ப்பின் நாள் அது. அன்றைக்கு நிச்சயமாய் அவர் தண்டிப்பார். இப்ப அடுத்த பக்கத்துல இதோடைய நெக்ஸ்ட் பக்கம், அந்த அடுத்த டர்ன் ஆஃப் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். ஏன்னா இந்த பிகினிங் ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த திராட்சை தோட்டத்தை பற்றி அவர் மிகுந்த வருத்தம் அடைந்தார், மிகுந்த வேதனையோடு அவர் கசப்போடு இருந்தார். ஆனா இப்ப சொல்றாரு, அதை குறித்து பாடுங்க. நான் என்ன செய்வேன்? கர்த்தராகிய நான், அவரை பற்றி அவரே சொல்றார், அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். See the concern of our Lord. இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர். அதனாலதான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன்னா அவருடைய கன்சர்னை பாருங்க. இதை நாம கூட, நாம ஒருவேளை நமக்கு நம்முடைய குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைக்கு கூட இவ்வளவு பாதுகாப்பு நம்மளால தர முடியாது. ஆனா கர்த்தர் அதை செய்கிறார் தன்னுடைய ஜனங்களுக்கு. நாம் அதற்கப்புறம் என்னத்துக்கு நாம கவலைப்படணும்? Why should we be
afraid? Why should we worry about these things? So once again, அது வந்து சேட்டனை பற்றி நம்ம, as you said, அந்த serpentன்னு சொல்லும்போது it represents all evil forces. So in our Bible, it also, we can compare it with Satan. We can also compare it with Antichrist. ஏன்னா டேனியல்ல நம்ம பார்க்கிற சமுத்திரத்துல இருந்து ஒரு மிருகம் எழும்பி அதுல இருந்த கொம்புகள்ல இருந்து ஒரு சின்ன கொம்பு இப்படிலாம் நம்ம பார்க்கறதுனால அது ஆந்தி கிறிஸ்துனும் நம்ம சொல்லலாம். வெளிப்படுத்தல் விசேஷத்திலேயே அதை குறித்து அப்படி வாசிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் லேவியத்தான். இப்போ அந்த வெனியாடுக்கு வரும்போது, திஸ் இஸ் எ காட் ஹூ ரெஸ்டோர்ஸ். நமக்கு attributes ஆஃப் காட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை நாம பார்க்க முடியும். அவர் அன்புள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், இப்படி நிறைய இரக்கம் உள்ளவர், வரிசை லிஸ்ட் ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஒரு முடியாது, நிறைய சொல்ல முடியும். அதுல ஒன்று என்னன்னு சொன்னா, God is a restorer. விழுந்து போன கூடாரத்தை தூக்கி நிறுத்துகிறவர். அந்த அந்த கனி கொடுக்கறதுக்கு தகாத அந்த வினியாட அவர் என்ன செய்யறாருன்னா, என்ன சொன்னார் முதல் வசனத்துல, தண்ணீர் ஊத்தி நான் பார்த்து காப்பாத்தி இரவும் பகலும். அப்போ அவர் அதை திரும்ப கொண்டு வர்றார். அந்த நிலைமைக்கு ஏன் அது அப்படி போயிடுச்சு, கனி கூடாததுனால அது திரும்ப நீ எழ முடியாதபடி விழுந்து போனதற்கு காரணம் கர்த்தர் அதை தண்டித்தார். God was angry with that vineyard. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு அது மேல கோபம் இல்லை. கோபத்தை விட இன்னொன்னு உக்கிரம் இல்லை. அப்படின்னா என்ன? ஃபியூரி, ராத். அதெல்லாம் நம்ம தாங்கவே முடியாது இல்ல. அவருடைய ராத் எப்படி இருக்கும்? இந்த ராத் ஆஃப் காட பத்தி ரெவலேஷன்ஸ்ல வாசிக்கிறோம்ல, எத்தனை ஜட்ஜ்மெண்ட்ஸ், சீல் ஜட்ஜ்மெண்ட், போல் ஜட்ஜ்மெண்ட், ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட், அதெல்லாம் நம்ம சகிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ராத். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ வில் நாட் ஈவன் கெட் ஆங்கிரி. கோபம் கூட நான் பாட மாட்டேன், இரக்கத்தை காண்பிப்பேன். சோ அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கனித்தரும் திராட்சை தோட்டமாக அந்த திராட்சை தோட்டத்தை அவர் மாற்றுகிறார். இந்த 5ஆம் அதிகாரத்தின் நிலைமை இப்படிதான் இருந்துச்சு. எல்லாம் சுட்டெரிந்து ஒன்றுக்கும் உதவாத ஒரு திராட்சை தோட்டமா இருந்தது. அதுல எல்லாம் உள்ள நரிக, வைல்டு பீஸ்ட் எல்லாம் ஓடி அதுக்குள்ளாக நாசப்படுத்துகிற ஒரு நிலைமையில, பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை, வேலி இல்லாத நிலைமை. இந்த திராட்சை தோட்டத்தை கூட இவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் கூட கர்த்தர் திரும்ப கட்ட அவரால் முடியும். அதை திரும்பவும் ஒரு நல்ல ஃப்ரூட்ஃபுல் வினியாடாக அந்த 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 பழத்தையும் அந்த குழந்தையின் எக்ஸ்பிரஷனையும் பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? மகிழ்ச்சி வருது இல்ல. அது போல ஒரு ஃப்ரூட்ஃபுல் வினியாடாக இந்த திராட்சை, இந்த விதமான அழிந்து போன ஒன்றுக்கு உதவாத திராட்சை தோட்டத்தையும் அவரால் மாற்ற முடியும். இது இந்த நிலைமைக்கு அவர்களுடைய சொந்த பாவங்கள் ஒரு காரணம், அவர்களுடைய நீதியற்ற வாழ்க்கை ஒரு காரணம், இன்னொரு காரணம் சுற்றி இருக்கிற ஜனங்கள், அவர்களுடைய பகைவர்களால் அவர்களுக்கு நேரிட்ட நஷ்டங்கள். எப்படி ஆகினோம்? இது ஒரு இஸ்ரேல் ஜனங்களை குறித்து மாத்திரம் அல்ல, இது இன்றைக்கு நமக்கும் பொருந்தும், நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் கூட அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளாக போய்விட்டாலும் கூட கர்த்தர் நம்மை காக்கும் தேவனாய் இருக்கிறார். 4ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இந்த முட்செடிகள், நீங்க வேதத்துல நல்லா பாத்தீங்கன்னா இந்த முட்செடிகள்லாம் கர்த்தர் படைக்கவே இல்லை. ஆரம்பத்துல அவர் படைக்கவே இல்லை. அவருடைய படைப்பின் காரியங்கள் அந்த முதல்
2 அதிகாரங்களில நம்ம பார்க்கும்போது அதுல முச்செடியெல்லாம் அவர் படைக்கவே இல்லை. கனித்தரும் செடிகளை மாத்திரம்தான் படைத்தார். விதையுள்ள செடிகளை படைத்தார். ஆனா என்ன ஆச்சுன்னா, பாவம் உள்ளே நுழைந்த பிறகு முட்செடிகள் தோன்ற ஆரம்பித்தது. சோ அந்த முட்செடிகளிலே என்னத்துக்கு அடையாளம்னா பாவ நிலைமைக்கு அடையாளம். சோ அந்த முட்செடிகள் எல்லாம் வரும்போது, அப்படியான பாவங்கள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நானே அது எல்லாவற்றையும் சுட்டெரித்து விடுவேன். ஐ வில் கம் வித் த ஃபிளேமிங் டார்ச் அண்ட் பேர்ன் ஆல் திஸ். அண்டர் குரோத், கீழே இருக்கிறவர், கீழ இருந்து வேர்ல இருந்து அதை நான், ஏன்னா சில முட்செடிகள்லாம் நமக்கு நல்லா தெரியும், மேல மட்டும் வெட்டிட்டு நம்ம போயிட்டோம்னா திரும்ப முளைக்கும். they have that kind of resilience, that kind of stubbornness. They will once again grow. அந்த இத வேரோடு பிடுங்கிதான் அழிக்கணும். அப்படியாக நமக்குள்ள இருக்கிற சில சுபாவங்கள், சில காரியங்கள், சில பாவ சிறையிருப்புகள், எண்ணத்துல எத்தனையோ காரியங்கள் உண்டு. அந்த விதமான காரியங்கள்லாம் அதெல்லாம் முச்செடிகளை போல நம்மையும் தாக்கும், பிறரையும் தாக்கும். யூஸ்லெஸ். நமக்கும் அது பிரயோஜனம் கிடையாது. நாம யாருக்கும் பிரயோஜனமாயும் இருக்கிறது இல்ல. பிரயோஜனமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடிய விதமான சுபாவங்கள் எல்லாம் நம்ம இடத்துல உண்டு. அதெல்லாம் பிடுங்கி எறியப்பட வேண்டும். அதையெல்லாம் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்பதான் என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். அப்பதான் அந்த பர்சனல் பீஸை நாம என்ஜாய் பண்ண முடியும். we can truly have that personal peace. இப்ப 4, 5, 6 வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. நான் சொன்னேன்ல, God has no fury, not even anger. Anger is the first stage. fury, wrath, இதற்கெல்லாம் உக்கிரம், அது என்னிடத்தில் இல்லை. முச்செடியையும் நெரிஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொடுத்து விடுவேன். இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும். அவன் என்னோட ஒப்புரவாவான். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். 2 வார்த்தையும் அதுல இருக்கு பாருங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள். யாக்கோபா இருக்கும்போது the prophet remembers his wrestling with the angel. அந்த பெனியல்ல அவர் என்ன செய்யறாரு? போராடுறாரு. அவருடைய அந்த போராடி அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். அவருடைய சுபாவத்தை அவர் மாற்றும்படியாக அந்த போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தின் பலனாக அவர் ஒரு புது நாமத்தை பெற்றுக் கொள்கிறார், இஸ்ரவேல் என்று சொல்லி. இந்த அனுபவம் நமக்குள் இருந்தால் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒப்புரவாகட்டும், அவன் என்னோட ஒப்புரவாவான். அப்போ இவங்க என்ன செய்வாங்க? பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். See, we are blessed to be a blessing to others. நமக்கு அந்த பலன் கொடுக்கறதுக்காக மாத்திரம் ஆண்டவர் எப்பொழுதுமே எதையுமே நமக்கு செய்யறது. நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும், it can be your wisdom, it can be your knowledge, it can be your eloquence, it can be your musical skills, it can be your writing, drawing, dancing, whatever may be, it is given to you to be a blessing to others in the furtherance of the eternal kingdom. இதைதான் நம்ம வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. நம்ம சும்மா இப்படி வந்தோம், மற்றவர்களை போல நம்ம வாழ்க்கை இல்லைங்கிறத எப்பவுமே நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். So the briars and thorns appeared only when the sinful nature showed its expression. அத சொல்லுது பாருங்க. Briars and thorns represent what?
wicked and incorrigible people who defy God, who would be destroyed by me by fire. முள்ளு வந்து அது ஒண்ணு நமக்கு நல்லா தெரியும்ல. முள்ளு செடிய ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தா போதும், புசு 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 புசுன்னு பத்தி எரிஞ்சிடும். அந்த மாதிரி அவர் சுட்டெரிச்சிருவார். அதே சமயத்துல நாம ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகும் போது, ஆண்டவரோடு கூட மனம் திரும்பி அவரிடத்துல நம்ம வரும்போது, ஒப்புரவாகுதல்னா என்ன? மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்து அவரோடு உடன்படிக்கை செய்வதற்கு பெயர் தான் ஒப்புரவாகுதல். அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கும் போது கர்த்தர் நமக்கு அது சமாதானத்தை தருகிறார். அது மாத்திரம் அல்ல, நம்மையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். A fruitful vineyard. So that is what is said in those verses. இப்ப 7, 8, 9 என்ன பார்க்கிறோம்னா, அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ, அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் இவன் கொல்லப்படுகிறானோ, தேவரீர் ஜனத்தை துரத்தி விடுகையில் மட்டாய் அதனோடு வழக்காடுகிறீர். கொண்டல் காற்றடிக்கிற நாளிலே அவர் தம்முடைய கடும் காற்றினால் அதை விலக்கி விடுகிறார். ஆகையால் அதனால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும். தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகளையெல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாக விடும்போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன். So what is a fruitful vineyard? Redeemed community. Salvation experience உள்ள ஒரு community. அவங்க என்ன ஃபர்ஸ்ட் செய்யறாங்க? They reject their past idols and past things to which they were clinging on to. அதையெல்லாம் தூக்கி வீசி, அதையெல்லாம் உடைத்து நொறுக்கி அப்படி சுண்ணாம்பு கல்லுகள் ஆக்கும்போது, நிர்மூலமாக்கும் போது இவருடைய வேலையை செய்வார். அவங்க பாவத்தை அகற்றி. So there is a part involved in our salvation by us. We cannot do anything that is there. Only His grace can forgive our sins. It is understood. But we have to do something to achieve that grace or to receive that grace. Achieve கூட இல்ல, receive that grace. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய காரியங்களை விட்டு விலக வைக்கும். வெறும் அறிக்கை செஞ்சா மாத்திர பத்தாது. இன்னைக்கு நிறைய மக்கள் அறிக்கை செய்யறதோட விட்டுடுறாங்க. நிறைய மக்கள் மன வருத்தத்தோட விட்டுடுறாங்க. வசனம் சொல்லுது, அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது இரக்கம் பெறும். So we have to come to that step. இன்னும் இந்த முந்தின வசனங்கள்ல என்ன அவர் சொல்றாருன்னா, கர்த்தருடைய இரக்கத்தை காண்பிக்கிறார். அநேக சமயங்கள்ல நாமும் கூட அப்படித்தான் இல்ல, நிறைய விஷயங்கள்ல தப்பிச்சிடறோம். It could have happened to us also. நிறைய அந்த சுற்றி நடக்கிற சில காரியங்கள்ல இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்க கூடும். ஆனா எப்படியோ நாமும் தப்பிக்கப்பட்டு விடுகிறோம். It's the grace of God. It is the mercy of God. இஸ்ரேல் ஜனங்களே அப்படித்தான் அந்நாட்களிலேயும் இந்நாட்களிலேயுமே காத்து கொண்டு. They are not always right. They are not perfect. They are also sinful as we are. But punishment that is given to us is little less, we can say. It is not as what God would want to exactly give to us.
His mercy intervenes. His love intervenes. So what he does, கொஞ்சம் மட்டா நம்ம தண்டிக்கிறார், கொஞ்சம் மட்டா அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கிறார். So that we can recover. திரும்பவும் அவர் இடத்துல வருவோம் அப்படிங்கறதுக்கு அவர் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அப்படிதான் அவர் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த 2 வசனங்கள்ல நம்ம இதுக்கு முந்தின வசனங்களை பாக்குறோம். கடைசி வசனத்துல இந்த மாதிரி அவரு இஸ்ரேல் மக்களுடைய பாவத்திலிருந்து அவங்க எப்போ மனம் திரும்பி வர்றாங்களோ அன்றைக்கு அவர்களை நான் சேர்த்துக் கொள்வேன், அவர்களை நான் பலன் கொடுக்கக்கூடிய அணி தரக்கூடிய திராட்சை செடிகளாய் மாற்றி விடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். இங்க பாத்தீங்கன்னா அவர்களை தண்டிக்கும் போது the mercy of God intervenes and covers their sin. ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா, அன்பு யாக்கோபுல வாசிக்கிறோம், அன்பு திரளான பாவங்களை உண்டும். we we sometimes நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்க எல்லாம் தப்பு செய்யறப்போ we are not so என்ன சொல்றது, we don't get affected, we don't get angry as we used to do. இல்ல அப்படி ஆகுது இல்லையா? நான் சொல்லியிருக்கேன் எங்க அப்பா கிட்ட, எப்ப நான் இதை செஞ்சேன்னா என்னை எப்படி நீங்க அடிப்பீங்க, திட்டுவீங்க, உங்க பேரன் செஞ்சானா நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. That is love. When my child was just born and when he was a small boy, நான் செஞ்ச தப்புகளுக்கு சில சமயம் ஒன்றும் செய்வான், ஆனா அதுக்கு அவரோட ட்ரீட்மெண்ட் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த காலத்துல நான் செஞ்சேன்னா பட்டியல் விழும், ஆனா இவனுக்கு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்ப அதுதான் நான் கேட்பேன். So this is what we understand. The love covers sins, multitude of sins. திரளான பாவங்களும். சோ இங்கேயும் அதேதான், இஸ்ரேல் ஜனங்களை அவர் ஒரு மட்டாக காத்து கொண்டே வருகிறார், தண்டித்தும் வருகிறார், காத்து கொண்டும் வருகிறார். ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்களை சொல்லி படிக்கும் போது இட் அப்ளைஸ் டு அஸ் ஆல்சோ. நம்மையும் அப்படித்தான் அவர் நடத்திக்கிட்டு வராரு. எதுக்குன்னா நம்ம டோட்டலா அவரிடத்துல திரும்புறதுக்கு, அவரிடத்துல வந்துடுறதுக்கு, அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு. அதுக்குதான் அந்த ஐடலேட்டர்ஸ், ஆல்டர்ஸ் அண்ட் இமேஜஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாரு. அன்னைக்கு அவங்களுக்கு அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். வாட் இஸ் இட் that prevents God from making us a more fruitful vineyard? நம்ம இடத்துல தடையா இருக்கிற காரியம் என்ன யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை நம்ம இடத்துல பெரிய விக்கிரகங்கள் இல்லாம இருக்கலாம், ஆனா விக்கிரகங்களாய் இருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம இடத்துல இருக்க முடியும். இந்த பாம்பு இட் கேன் form so many what should I say, strongholds, சிறையிருப்புகளை உண்டு பண்ணும். எண்ணத்தின் சிறையிருப்புகள், உணர்வுகளிலே சிறையிருப்புகள். Some people, they will say they cannot show their love. They have love, but they cannot show their love. அது ஒரு சிறையிருப்பு. அதை எப்படியே ஆழ்ந்து ஊர்ந்து நோக்கி பார்த்தா அது அவங்களோட ஈகோவா இருக்கலாம், அவங்களோட பெருமையா இருக்கலாம், அவங்களுடைய அனுபவமின்மையா இருக்கலாம், அல்லது பாஸ்ட் ஹிஸ்டரியா இருக்கலாம். so many things might past experiences. ஒருவேளை அது அவங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும், அதனால இப்ப அடுத்து they are not able to express. It's all a defect. But all these things should be removed to enjoy perfect peace.
நமக்கு ஒரு பூரண சமாதானம் நம்ம உள்ளத்துல வேணும்னு சொன்னா நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து போடப்பட வேண்டும். அதான் வாக்கு பண்ணுகிறார் இந்த அதிகாரத்துல. உன்னையும் நான் என்ன செய்வேன், ஒரு பலன் கொடுக்கும் திராட்சை செடியாய் மாற்றுவேன். 10-11 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவருடைய அவருடைய தண்டனைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் பார்க்கிறோம் பாருங்க. அரணான நகரம் அவாந்தரையாகும். அவங்க they put their trust in their city. The Jerusalem city is like an idol for them. Later on, even the temple, Jerusalem temple, had become an idol for them. அதையே ஒரு என்ன சொல்றது, ஒரு விக்கிரகமாக அவர்கள் அதை நினைத்து வாழுகிற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டு. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நகரத்தையே அவர் என்ன செய்வாரா, தரைமட்டமாக்கிடுவார். அங்க கன்றுக்குட்டிகள் மேய்ந்து அப்படின்னா இதெல்லாம் ஒரு சிம்பாலிக். ரியலா இப்படி நடக்காது. ஆனா what does that show? It will lose its significance. அதுக்கு இருந்த மேன்மை, அது அவர்கள் நினைத்து கொண்டிருந்த பாதுகாப்பு அங்கு கிடைக்காது, ஓப்பன் ஆயிடுது. அடுத்து கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போகும். நேச்சுரல், ஈஸி டு பிரேக். ஸ்திரீகள் அவைகளை கொளுத்து விடுவார்கள், எரிக்கிறவாங்க. அது உணர்வுள்ள ஜனம் அல்ல. இது எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இல்லை. ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். முந்தின வசனங்களை பார்த்தோம். How he is going to bless and how he is going to restore, how he is going to lift you from this lower level, அதெல்லாம் முந்தின வசனங்களை பார்த்தோம். இம்மீடியட்டா அடுத்த வசனத்துல பார்க்கிறோம் எப்படி அவர் அதை மாற்று. ஏன்னா உன் நம்பிக்கை அவர் மேல் இல்லாத போது நீ வேற ஒன்றை பாதுகாப்பா நினைச்சிட்டு வேற ஒன்றின் மேல உன்னுடைய எல்லா பிரயாசத்தையும் வைத்தாயானால் உனக்கு இந்த நிலைமைத்தான் ஆகும்னு சொல்லி அவர் சொல்றார். ஒரு உலர்ந்த கொப்பு போல, ஒரு இடிந்த நகரம் போல, உனக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம, உன்னால எதையும் செய்ய முடியாம, you will be the focus of God's judgment. இந்த நிலைமையை நாம் அடையவே கூடாது. ஏன்னா we want the favor of the Lord. We long for his favor. ஆனா இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் சிஸ்டம், வேர்ல்ட் சிஸ்டம், global system, world system, these are the words used nowadays. இது நமக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது. அது நல்லா அட்ராக்டிவா இருக்கும், அது நமக்கு நம்பிக்கை தர மாதிரி இருக்கும். பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட்ஸ் fury, God's presence, God's holiness, God's judgment, it cannot help us. அதே புஷ்ன்னு போயிடும். சோ இதன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியம். எரேமியா எழுதுவார் இல்லையா, மனுஷனை நம்பின முடிவு எப்படி இருக்கும் அப்படி சொல்லி, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தரை நம்புவதுன்னு சொல்லி சங்கீதக்காரர்.
ஏன்னா நம்முடைய நம்பிக்கைய கர்த்தர் மேல் வைக்கும். சூழ்நிலை நமக்கு ஃபேவரபிளா இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தருவார். 12ஆம் வசனத்துல மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அக்காலத்திலே, அக்காலத்திலே அக்காலத்திலே எல்லாம் ரெஃபர்ஸ் டு தி எண்ட் டைம்ஸ். இந்த ஏசாயா புத்தகத்தை வாசிப்பதே பைபிளை வாசிக்கிற மாதிரின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அன்னைக்கு நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம் எல்லாம் இதுல எழுதியிருக்கு. முதல் 39 அதிகாரம் பழைய ஏற்பாட்டு மாதிரியே இருக்கு. பின்னால் இருக்கிற அதிகாரங்கள்லாம் புதிய ஏற்பாடு மாதிரி இருக்கு. இதுல பிறப்புல இருந்து எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த ஒரே புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியமான ஒரு புஸ்தகம். கட்ட கிருபையாய் நம்மையும் படிக்க வைக்கிறார். 12ஆம் வசனத்துல, அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்கால இந்த வாசகம் அந்த வாசகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தி விடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். The literal meaning of the 13th verse is referring to what will happen immediately. ஏன்னா they were scattered to the exile Babylon, Assyria and Egypt. இங்க எல்லாம் தான் ஸ்கேட்டர் ஆனாங்க டியூ டு வார். இந்த பாபிலோன் எக்ஸைல் வந்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அப்புறமா நடந்தது. அப்ப ஏசாயா காலத்துல என்ன நடந்துச்சு? அசீரியாவும் எகிப்தும். சோ அதை அவர் அங்க சொல்றாரு. எக்காலம் ஊதப்படும், இப்ப எல்லாரும் அசம்பிள் ஆவாங்க. All scattered people will come together and they worship in the temple of Jerusalem. இது ஆனா அக்காலத்திலே சொல்லப்படுறது பார்த்தீங்களா? அது எந்த காலம் தெரியுமா? இனி வரக்கூடிய காலம். சரி, 12ஆம் வசனமே பார்ப்போம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு வசனம். அதுல என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, போர் அடிப்பார். அந்த போர் அடிக்கிறது வந்து காற்றுக்கோளுல போர் அடிக்கிற ஒரு அனுபவம். கிதியோனை வாசிச்சிருக்கிறோம், ரூத்தை வாசிச்சிருக்கிறோம். இவங்க எல்லாம் they gather the fruit grains. ரூத் கிரெயின்ஸ் இல்ல, ஈவன் கிதியன் கிரெயின்ஸ். ஈவன் த ஃப்ரூட்ஸ், அவங்க வினியாடல இருக்கிற ஃப்ரூட்ஸை கோலினால் அடித்து உதித்து, அப்போ ஒலிவ பழங்கள், அத்தி பழங்கள் எல்லாவற்றையுமே அப்படிதான் அவங்க செய்வாங்க. இப்போ இந்த வினியாடு, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவங்களோட எக்ஸ்டென்ஷன் பாருங்க. இன்னைக்கு இங்க பவுண்டரிஸ் போடுறாங்க, இன்க்ளூடிங் திஸ் தட், செப்பரேட்டா ஸ்டேட், பாலஸ்டீனியன் ஸ்டேட்டுங்கிறாங்க, இது இஸ்ரேல் ஸ்டேட்டுங்கிறாங்க. அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு பவுண்டரிஸ் பாருங்க. யூப்ரட்டிஸ் டு நைல், இதுதான் அவங்க ஏரியா, இதுதான் அவருடைய ஜனம் இருக்க வேண்டிய இடம். யூப்ரட்டிஸ் சொல்லும் போது ஈரான், ஈராக், டர்க்கி அந்த ஏரியா. அங்க இருந்து இந்த கோலன் ஹைட்ஸ், டமாஸ்கஸ், சீரியா இதெல்லாம் சேர்ந்து கீழே நைல் வரைக்கும், ஈஜிப்ட் வரைக்கும், இந்த பக்கம் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல காசா, பிலிஸ்டியா எல்லாம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பிச்சு பிச்சு இவங்க ஒவ்வொரு ஏரியாவா சொல்லிக்கிறாங்க. பட் தட் வாஸ் த லேண்ட், தட் வாஸ் த பவுண்டரி drawn by God. இதுல இருந்த மக்கள் எல்லாம் தான் சிதறி போனார்கள். இந்த அந்த பகுதியில் உள்ள இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமைய உண்மையாகவே அவங்களுடைய ஹிஸ்டரிய வாசிக்கும் போது மிகவும் பரிதபிக்கக்கூடியவர்களா தான் இருக்காங்க. ஏன்னு சொன்னா, அவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களுடைய இந்த கடின இருதயத்தினாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவர்களுடைய நிலைமையினால இன்றைக்கு வரைக்குமே
சிதறடிக்கப்பட்டு, சேர்க்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு போற கண்டு கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. அதுதான் எப்படி இருக்கும்னா, இந்த உருக்குறான்ல ப பழங்களை பொறுக்க 2 விதமா செய்வாங்க. ஒண்ணு இப்படி உலுக்கி எடுப்பாங்க. அப்புறம் அங்க இருக்கிற தங்கி இருக்கிற மீதி பழங்களை எல்லாம் என்ன செய்வாங்க? அடிச்சு எடுப்பாங்க. இந்த உலுக்கி எடுக்கிறது ஒரு கூட்டம். அஜிடேஷன் பை அஜிடேஷன். ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ரெமினன்ஸ் பாருங்க, ரெமினன்ட் மீதியான இந்த கூட்டத்தாரை ஒவ்வொருவராய் அவர் சேர்ப்பார். ஒவ்வொரு பழங்களாய் சேர்ப்பார். அதை மெதுவா மெதுவா அடிச்சு எடுப்பாரு. ஒரு 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 பழம் ஏன்னா கொஞ்சம் வேகமா அடிச்சுட்டா பழம் இதாயிரும். So accordingly, he will deal with each and every individual personally and gather them. Because our God has promised to gather and take us to his home. So அதுக்கு நாம என்ன ஒன்னே ஒண்ணு செய்யணும்னா, இதுக்கெல்லாம் விட்டு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் இணங்கி போகணும். நான் வரமாட்டேன்னு அது பழம் கெட்டியா இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒன்னும் செய்ய முடியாது. விட்டுட்டு போயிடுவார். So one by one he will do it. இப்ப அடுத்த 13ஆம் வசனம். 13ஆம் வசனத்துல அந்த கிரேட் ட்ரம்பட். Trumpet is a signal for all of us and for the end of times. And the chief angel will blow the trumpet, the great trumpet. அப்போ இதுக்கு முன்னால இஸ்ரேல் ஜனங்களுக்கு ட்ரம்பட்ஸ் வந்து ரொம்ப காமன் in all their celebrations in their daily lives. But அந்த ட்ரம்பட் blow பண்ணும்போது God is asking them to assemble. God is summoning them. God is giving that call. A private call. Personal call. We must have the ears to receive it. That sensitivity to understand. அந்த காலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, so we must tune our mind, our body, and our ears and all our sensory systems to be sensitive to that call. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டிலே இருக்கிறோம் வைங்களேன். இப்போ வீட்டுல முன்னால நடக்கிற சில காரியங்கள்லாம் சத்தங்கள்லாம் வந்துச்சுன்னா, especially if you are engrossed in your studies, you may not even know what is happening around. But that cannot be the excuse here. It may be a good thing worldly, in a world-wise manner. You are reading, you are engrossed in your studies and so. But in this great trumpet call, you have to be sensitive. அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம ஆர்ட், நம்ம மைண்டு, நான் போன வாரத்துல பார்த்தோம்ல, மைண்டை எப்படி டியூன் பண்ணணும்னு. We have to memorize the scriptures, be saturated with scriptures, immersed in scriptures. So அப்படி நம்மள டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதுதான் இந்த கால் நமக்கு சென்சிட்டிவா இருக்கும். இந்த காலை நாம கேட்க முடியும். சோ அதத்தான் இந்த கடைசி வசனத்துல அவர் சொல்வதாக நாம பார்க்கிறோம். அப்போ அப்படி வரக்கூடிய ஜனங்கள் இங்க முதல்ல என்ன சொல்றாரு? இமீடியட் ஃபுல்ஃபில்மெண்ட் அசீரியாவில இருந்து, எகிப்துல இருந்து எல்லாருமா ஒன்று சேர்ந்து, அத பாருங்க, அசிரியாவுக்கு போனவங்க, அசிரியாவில பிடிக்கப்பட்டவங்க, இந்த மக்கள்லாம் அங்க போய் பிடிக்கப்பட்டு அங்க இருக்கிறப்ப அந்த ஜனங்களாட்டமே மாறிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய பிரச்சனை. இதனாலதான் ஆண்டவர் அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்கு காரணமே. They themselves do not know who they are, and if at all they know, they don't want to maintain their identity. Are we doing that? யோசிச்சு பாருங்க.
நம்ம எங்க இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? பிடிக்கப்பட்டு போயிருந்தாலும் நம்ம அப்படியே அதே விசுவாசத்திலையும் அதே உறுதியிலும் நாம் நிற்கணும். எசேக்கியேல், தானியேல் இவங்கெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள். நெகேமியா, செருபாபேல் இவங்க எல்லாரும் நமக்கு எக்ஸாம்பிள். அவங்க எங்க இருந்தாலும் தே ஆர் அண்ட் தேவர் மெயின்டைனிங் தேர் ஐடென்டிட்டி. சிறையிருப்புல இருந்தாலும் சரி, பாலஸ்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும், யூதேயா தேசத்துல இருந்தாலும் சரி, பாபிலோன் தேசத்துல இருந்தாலும் சரி, பெயர் மார்க்கப்பட்டது, அவங்க லாங்குவேஜ மாத்தினாங்க, thinking that they can change their mind. You see, they were all not, they could not do anything with those people. They maintained everything in spite of the decree given by the king. அந்த boldness எப்படி வந்துச்சு? They were all filled with scriptures. They maintained their identity. வழக்கம் போல 3 நேரமும் ஜெபித்தார். எப்பொழுதும் விசுவாசத்தோடு இருந்தார். அக்கினி சூளையிலும் சரி, சிங்க கபியிலும் சரி, they were faithful. It could be possible for us also, not only for Daniel, not only for Joseph. It is possible for us also. Only thing is we must have this firmness in our faith. So இங்கேயும் அதேதான். ஸோ எகிப்துல இருந்தவங்க, அவங்க கல்ச்சர் வேற, ஆனா அவங்க எல்லாரும் திரும்பி வராங்க. இங்க வந்து they join together and they worship in the temple. இது இவர் கொடுக்கிற என்னது? அது ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசீர்வாதம். அக்காலத்திலே அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இது நடக்கும். இது இப்ப நடக்கிற காரியம் அல்ல. இந்த 1000 வருஷ அரசாட்சியிலே இது restoration. God is a restorer. God is a restoring God. இத நாம எப்பொழுதும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்முடைய இன்றைய பணி என்னன்னு சொன்னா, அந்த எக்கால சத்தத்தை கேட்கும்படியாக இன்றைக்கு நாம் அவருடைய சுவிசேஷ எக்காலத்தை ஊத கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எல்லா பகுதியில இருக்கிற மக்களுக்கு இந்த சுவிசேஷ எக்காலத்தை நாம் ஊதி அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும். இப்ப நமக்கு தெரியும், ஆனா மற்றவங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ கோடி கோடி ஜனங்களுக்கு தெரியாதே. அவங்களுக்கு நாம் இதை சொல்லும் போதுதான் அவங்களும் அன்றைக்கு ஆயத்தமாவாங்க. இதை நமக்கு கொடுத்திருக்கிறது, நமக்கு இந்த அறிவிப்பு இருக்கிறது, இந்த உணர்வு இருக்கிறது. எதற்கு? மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த. இதை எப்பொழுதும் நாம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கிற எந்த பிளெஸிங்னாலும் அது அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் நம்மை வைக்கிறார். இதுதான் ஆண்டவரோட எதிர்பார்ப்பு. God's expectation from us. So with this thought, let us strive towards these verses, fulfilling these verses in our lives in this week. அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய அளவற்ற அன்புக்காக, இரக்கத்துக்காக, நீர் எப்படியெல்லாம் உங்களுடைய மக்களை சுவாமி நீர் நேசிக்கிறபடினால, அவர்கள் நேசிக்கிறார்களோ இல்லையோ, நாங்க அந்த மாதிரி தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமோ இல்லையோ, எங்கள் மேல நீர் வைத்திருக்கிற இந்த அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை எப்படியாவது கட்டி இழுத்து எழுப்பி ஆண்டவரே உம்மோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் நீ பாடுபடுகிற செய்கிற அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தனிப்பட்ட தேவனாக
பர்சனல் காடாக எங்களுக்குன்னு எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்து எங்களை ஆண்டவரை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் அப்படி அனுபவிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் சுவாமி. நீர் தருகிற கிருபையை எல்லாம் நாங்க போக்கடித்து விடாதபடி, அதை நாங்கள் ஆண்டவரை குறைத்து விடாதபடி, நாங்க நீர் தருகிற கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்கிற இன்னொரு அழகான வசனத்தையும் நாங்க இப்ப ரீசெண்டா பார்த்தோம். கிருபையின் திரட்சியை அனுபவிக்க சுவாமி எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் இன்னும் அதிகமாய் ஆழமாய் உம்மை நேசிக்க, உம்மை அறிந்து கொள்ள, உமக்காய் வாழ்ந்து விட எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. எங்களை தாழ்த்தி உடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தப்பனே அவர்களுடைய வாஞ்சையை இன்னும் இன்னும் விருத்தியாக்கும், செயல்படுத்தும் சுவாமி. நீர் வழி நடத்தும் சுவாமி. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில எங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள், எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீர் அறிவீர். ஆனா நாங்க உண்மை இந்த வசனங்களா வாசிக்கும் போது எவ்வளவு எங்களுக்காக செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் சுவாமி. இரவும் பகலும் பாதுகாக்கிறவர், எங்களுக்காக தண்ணீரை பாய்ச்சி ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து வேலி அடைத்து எல்லாம் செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் சுவாமி. நாங்க உமக்கு கனி கொடுக்கணும்னு சொல்லி நீர் எங்களை இவ்வளவு தூரம் ஆண்டவரே எங்களுக்காக காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். இதையும் நீர் செய்வீர் அல்லவா? கூட கொடுக்கிற தேவன். நாங்க உங்க முதல்ல தேடிட்டோம்னா நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கூட கொடுக்கிறவராய் இருக்கிறீர். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் பலவீனங்களில் எல்லாம் நீர் கூட இருந்து எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய சிகிச்சைகள், எங்களுடைய ஆண்டவரே மற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் கூட இருந்து சுவாமி, வாழ்க்கையின் பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியில தகப்பனே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து வழி நடத்த வேண்டுமாய் மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல நாங்க கொடுக்கிறோம் சுவாமி. பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். So, thank you everyone. God bless you Thank all. you, Annie. Thank Thank you, you. Annie. Thank you, Thank ma'am. you. Thank you.